ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டோஃபு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். டோஃபு நான் 100 கிராம் போட்டுருக்குறாங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டோஃபு அப்படின்னா சோயா மில்க்லேருந்து எடுக்கிறது தான் டோஃபுங்க. பன்னீரை காட்டிலும் இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மி, ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். அதே கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அரை கேப்சிகம், அரை கேரட் போட்டு இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக திருப்பாமல் லைட்டாக இந்த மாதிரி திருப்பிக்கலாங்க, இல்லைன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபு எடுத்து அதில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதை போட்டு நல்லா திருப்பி கொடுத்துடலாம். ரைஸ்குள்ளே டோஃபு இருக்கிற மாதிரி நல்லா திருப்பிக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சூப்பரான டோஃபு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைகளுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான லஞ்சும் கூடங்க. அதுக்கு வந்து ஷைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன். சூப்பராகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.